வணக்கம். எல்லா பெற்றோருக்கும் ஒரு ஆசை உண்டு. தான் பையனோ பொண்ணோ நல்ல புத்திசாலியாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை தான். ஆனால் அவங்கள்ட்ட போய் கேட்டோன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாம் நல்லா படிக்கிறான் சார், இந்த மேக்ஸ் மட்டும் தான் சார் எப்போதுமே அவனுக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, படிக்க உட்கார்ந்தா 2 நிமிஷம் தான் சார், ஏதோ ஒரு உலகத்துக்கு போயிடுவான் சார், கான்சென்ட்ரேஷனே கிடையாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் நல்லா படிப்பான் சார், நல்லா ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறான் சார், ஆனால் எக்ஸாம்னு வந்துட்டா எல்லாத்தையும் மறந்துடுறான் சார், அப்படியே அவங்க அப்பா மாதிரி சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாத்துக்குமே இன்டெலிஜென்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல வீக்காக இருக்குது. இதெல்லாம் மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு தான் மெடிக்கல் ரிசர்ச் சொல்லுது. அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புத்தி கூர்மை, புத்திசாலித்தனம், மல்டி டேலண்ட் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இது எல்லாமே மூளை சம்மந்தப்பட்டது அப்படின்னு. மூளையானது சிறு வயதில் நல்லா க்ரோ ஆகும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த க்ரோத் நின்றும், அதுக்கப்புறம் எந்த மாறுதலையும் அடையாது அப்படின்னு தான் எல்லாரும் நம்பியிருந்தாங்க. அதாவது மூளை தன்மையை பொறுத்து தான் நம்ம பழக்க வழக்கங்களும் அமையும் அப்படின்னு நம்பியிருந்தாங்க. அப்படி கிடையாது. நம்ம பழக்க வழக்கத்திற்கு ஏற்றாற் போல மூளை தன்னை மாற்றிக்கொள்ளும், மூளையோட தன்மையை நம்ம மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறதா புது மெடிக்கல் ரிசர்ச் சொல்லுது. இது பேர் தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். பிரெயில் சிஸ்டம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பார்வையற்றவர்கள் உணர்ந்து எழுத்துக்களை படிப்பதற்காக உள்ள சிஸ்டம் அது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய சென்சரி ஏரியா பிரெயினில் வலுவடைஞ்சு நல்லா ஸ்ட்ராங்காகிடும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அனைவருக்குமே இந்த கேட்கிற சக்தியும் அதிகரிச்சிடும். அதாவது தன் பழக்கத்துக்கு ஏற்றாற் போல, தன் தேவைக்கேற்றாற் போல மூளை தன்னை மாற்றிக்கொள்கிறது, தன் தன்மையை மாற்றிக்கொள்கிறது, தன் சக்தியை அதிகரித்து கொள்கிறது. இதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார், அதுக்கு தான் மேக்ஸ் வரலன்னு மேக்ஸ் டியூஷன் வச்சுருக்கோமே சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ஏற்கனவே அவருக்கு மேக்ஸ் பிடிக்கலன்னு தான் வரல, இப்போ போய் நீங்கள் மேக்ஸ் டியூஷன் வச்சுருக்கீங்க. அந்த ஃபார்முலாவை அங்கே யூஸ் பண்ணாதீங்க. நான் சொல்ல போகிற ஃபார்முலாவை இப்போ யூஸ் பண்ணுங்கள். நான் சொல்ல போகிற ஃபார்முலாவை கேட்டு அடுத்த மாதமே உங்கள் பையனோ பொண்ணோ ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை இப்போவே நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை சார், லேட்டானாலும் பரவாயில்ல, நல்ல புத்திசாலியாக வரணும்னு நினச்சா மட்டுமே இதை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ஒரு தொழிலை தொடங்குகிறோம். தொழில் தொடங்குறோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? செலவு பண்ணுவோம். ஆமாங்க, அந்த தொழிலோட விளம்பரத்துக்காக செலவு பண்ணுவோம். கார்ப்பரேட்டோட சீக்ரெட்டே இதுதான். எவ்வளோ தூரம் அவங்க விளம்பரத்துக்காக செலவு பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஒருத்தருக்கு மேக்ஸ் வரல, சயின்ஸ் வரல அப்படின்னா மீண்டும் மீண்டும் அவரை டியூஷனில் போட்டு திணிக்காமல் ஃபஸ்ட்டு படிப்பு இல்லாமல் சில விஷயங்களில் அவன் நேரத்தை செலவழிக்க விடுறோம். அப்படி பார்த்தா கையில் ஒரு செல்ஃபோனை கொடுத்து விளையாட சொல்லலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. நான் சொல்ல போகிற இந்த 4 விஷயத்தில் மட்டும்தான் அவரை செலவழிக்க விடணும். அது என்னென்னங்கிறத இப்போ பார்ப்போம். டிப் நம்பர் 1, நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உடனே இன்றைக்கே கிளாஸில் சேர்த்து விடுங்க. அது வீணையாக இருக்கலாம், வயலினாக இருக்கலாம், இல்லை கீபோர்டாகவும் இருக்கலாம். நம்ம குழந்தைய என்னைக்காவது கேட்டிருக்கோம், டேடி இது மாதிரி கீபோர்டு வாசிக்க எனக்கு ஆசையாக இருக்குன்னு. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? கீபோர்டு வாசித்து ரகமானாக போறியா, ஃபஸ்ட்டு படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நல்ல ஹேபிட்டுக்கு அன்றைக்கே முற்றுப்புள்ளி வச்சுருப்போம். அப்படி பண்ணாமல் உடனே கிளாஸில் சேர்த்து விடுங்க. இதனால் என்ன சார், நேரம் தானே சார் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது தவறான கருத்து. இது மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது மூலமாக அவருடைய கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸிங் ஏரியா இந்த பிரெயினில் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வலுவடையும் அப்படின்னு மெடிக்கல் ரிசர்ச் சொல்லுது, நான் சொல்லலைங்க. இது பேர் தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. டிப் நம்பர் 2, லேர்னிங் எ நியூ லாங்குவேஜ். அதாவது புது மொழி கற்றுக்கிறது. தமிழ் மொழி கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டுங்க. அது அல்லாது வேறு ஏதாவது ஒரு மொழி, அது இந்திய நாட்டு மொழியாக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டு மொழியாக இருந்தாலும் சரி, கற்றுக்கிறது மூலமாக நம்ம மூளையில் ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியா வலுவடையும் அப்படிங்கிறது ரிசர்ச் சொல்லுது. இந்த ஹிப்போ கேம்பஸ் தான் மெமரிக்குன்னு உள்ள ஏரியா. அது மட்டும் இல்லாமல் புதிய மொழி கற்றுக்கிறது மூலமாக அவங்களோட அட்டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி லாங்குவேஜ் கிளாஸ் போயிட்டு வந்தோன்னே போதும் போய் பாடத்தை படி அப்படின்னு சொல்லாமல் அவரை என்கரேஜ் பண்ணுற மாதிரி, என்ன கற்றுக்கிட்ட, வணக்கம்னா என்ன உங்கள் லாங்குவேஜில், உட்கார்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். டிப் நம்பர் 3, இன்வால்விங் இன் ஆக்டிவ் ஸ்போர்ட். அதாவது
பேட்மிண்டனோ டென்னிஸோ இல்லை ஏதாவது ஒரு அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ்லேயோ இன்வால்வ் ஆகிறது மூலமாக நம்ம பிரெயினில் பிடிஎன்எஃப் அதாவது பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர் அப்படிங்கிற கெமிக்கல் நம்ம பிரெயினில் செக்ரீட் ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா அகைன் இந்த மெமரிக்குன்னு இருக்கே ஒரு ஹிப்போ கேம்பஸ் அதில் ஆக்ட் பண்ணி அதோட சைஸே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. இந்த ஹிப்போ கேம்பஸை ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா அதாவது ஞாபக சக்தி, அதாவது நம்ம மூளையில் இருக்க மெமரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுற ஹார்ட் டிஸ்கே இது தாங்க. டிப் நம்பர் 4, இன்வால்விங் இன் ஆர்ட் ஆர் அதர் கிரியேட்டிவ் ஒர்க். அதாவது ஒரு பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஒரு பென்சில் ஆர்ட்டாக இருக்கட்டும், அது மாதிரியில் இன்வால்வ் ஆகும்போது அவரோட மூளையில் ஒரு இடம் இல்லை, 2 இடம் இல்லை, பல இடங்களில் வலிமை அடையுது அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. உதாரணத்துக்கு அவரோட இமேஜினேஷன், ஒரு ரீசனிங் பவர், செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் அண்டு ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி இது எல்லாமே வலுவடையுது அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. அது மட்டும் இல்லைங்க, தேவையில்லாமல் அந்த செல்ஃபோனை எடுக்க மாட்டாங்க. இதனால தான் இதை மல்டிஃபேசட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் பழக்கத்தில் கொண்டு வரது மூலமாக மூளையில் படிப்புக்குன்னு உள்ள இடங்கள் எல்லாமே வலுவடைஞ்சு பிடிக்காத படிப்பும் அவங்களுக்கு பிடிச்சு போயிருங்க. அப்புறம் நம்ம போட்டு எதையும் திணிக்க தேவையில்லை. நான் அப்போவே சொன்ன மாதிரி எதுவுமே என்னுடைய கருத்து கிடையாதுங்க. எல்லாமே நியூரோபிளாஸ்டிசிட்டி ரிசர்ச்சோட ரிசல்ட் தான். ஆனால் கடைசியில் ஏன் கருத்தை சொல்லி முடிச்சுக்கிறேங்க. 1 லட்ச ரூபா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன், 50,000க்கு கோடிங் கிளாஸ் கட்டுறேன், கண்டிப்பாக அவன் பெரிய ஆள் ஆகிடுவான் அப்படின்னு சொல்கிறத விட பெற்றோராகிய நம்ம ஒரு நல்ல கைடாக இருந்தோன்னா எந்த குழந்தை வேணால் எந்த உயரத்துக்கு போகுங்க. நன்றி, வணக்கம்.